Hello viewers, இன்னி நம்ம பார்க்க போறது One Piece episode 194. ஓபன் பண்ணா நட்டனடு ராத்திரி அந்த ஷண்டோரா சிட்டியை தான் காட்டுறாங்க. எல்லாம் சரக்கு அடிச்சுட்டு ஜாலியா குமாகுத்து போட்டு நல்லா ஆட்டம் போட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் பயங்கரமான தூக்கம். ஒக்காமக்கா இவனுங்க உருற கொரட்டையில ஸ்கை ஐலாண்டே மொத்தமா இடிஞ்சு கீழே விழுந்துரும் போல. அந்த அளவுக்கு கொரட்டை. இவனுங்க உருற கொரட்டை சத்தமே போதும் ஸ்கைப்பி அழிஞ்சு போயிடும். இதுல தனியா எனரு வேற வந்து அழிக்கணுமா? இப்படி எல்லாருமே நல்லா காட்டு எருமை மாதிரி தூங்கிட்டு இருக்கும் போது இந்த லூஃபி பையன் மட்டும் அப்படியே குரங்கு மாதிரி நைஸா இங்கே நழுவி ஓடுவான். எங்க போறான்னு பார்த்தா போய் நமிய எழுப்பி விட்டு மத்தவங்க எல்லாத்தையுமே எழுப்பும்பா. ஏன்டா இந்த நேரத்துல வந்து உசுறு எடுக்கிற? போய் ஓரமா சுச்சு போயிட்டு போய் படுறான். அவன் நம்ம யாருக்கும் தெரியாம கோல்டெல்லாம் ஆட்டைய போட்டுட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாமா. கோல்டுன்னு சொன்ன உடனே நமிக்கு செம ஹாப்பி. அப்படியா கோல்டானு கத்துவா. அட சத்தம் போடாத லூசுன்னு மண்டையிலே ஒரு போட போட்டு யார பாத்துடா லூசுன்னு நீதான்டா கத்திட்டு இருக்கேன்பா. நான் இங்க கத்துனேன் நீதான் கத்துனேன்னு மாத்தி மாத்தி லூசுங்க கத்திட்டு கிடக்குங்க. இவனு கத்துன சத்தத்தை கேட்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்த உசோப்பே எந்திரிச்சிருவான். எந்திரிச்சவன் யாரு ஃபர்ஸ்ட் கத்துனான்னு சொல்லி கைய வச்சு சைல ஒரு குத்து ஊத்துவானா. அங்கதான் சாப்பர் படுத்து கிடப்பான். வயிற்றுலயே அடி விழும். அவனுக்கே நெஞ்சில இருந்து வயிறு வரைக்கும் வெட்டி வந்திருக்கு. அவனை போய் குத்துனா வலி தாங்க முடியாம ஐயோன்னு தொண்டையிலேயே கத்துவான். அவ்வளவுதான் மொத்த பேருமே எந்திரிச்சிருவாங்க. அவ்வளவுதான் மாத்தி மாத்தி சண்டை. யாரு ஃபர்ஸ்ட் கத்துனா யாரு ஃபர்ஸ்ட் கத்துனான்னு இங்க பாத்துட்டு இருக்க மக்களுக்கு ஒண்ணும் புரியல. என்ன இவங்க நைட்டு நேரம் கிடந்து கத்திட்டு இருக்காங்க. பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சாங்கிற மாதிரி முழிப்பாங்க. அதுலயும் சில பேர் ப்ளூ சீல இருந்து வந்திருக்காங்கல்ல, கண்டிப்பா மூலக்கோளாறு இருக்குங்கிற மாதிரி பேசிக்குவாங்க. இன்னும் எல்லாம் நல்லா சரக்கு அடிச்சுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இப்படி தூங்குற நேரத்துல உட்காந்து கத்திட்டு இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாருமே லைனா உட்காந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு. சோ பிளான் எல்லாம் பக்காவா போட்டு முடிச்சோன்னா அத்தனை பேத்துக்குமே செம ஹாப்பி. ஏன்னா கோல்டு மொத்தத்தையும் ஆட்டைய போட போறாங்களே. ஏன்னா அடிக்கடி இந்த ஸ்கை ஐலாண்டுக்கு வந்துட்டு போகவும் முடியாது. வந்துட்டாங்கல்ல கீழே போறப்போ ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே அப்படி இப்படின்னு எதையும் நினைச்சு கவலைப்படக்கூடாது. வந்ததுக்கு சிறப்பா தரமா செம்மையா ஆட்டைய போட்டோங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுமாமா. சோ இப்படி எல்லாம் ஜாலியா நைட்டு பூரா பிளான் பண்ணுவாங்க. அப்படியே கட் பண்ணா ஒரு சாண்டியன் ஒருத்தன் அடிச்சு புடிச்சு வந்து அவங்க ஆளுங்க கிட்ட இந்த மாதிரி கோல்டன் பெல் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு. அந்த ஜெயன் ஜாக் ட்ரீ மேல மாட்டிட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்லுவானா. எல்லாத்துக்குமே செம்ம ஷாக்கு. அங்கதான் அந்த பெல் இருக்கான்னு. அதை எவ்வளவோ எடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க வரல. இப்ப அது வெஸ்டர்ன் சைடுல இருக்குது. எப்படியாச்சும் அந்த ஷண்டோரா இனத்துக்கே பிரைடான அந்த பெல் எப்படியாச்சும் எடுக்கணும்ல. சோ அதனால எல்லாருமே வெஸ்ட் சைடு ஒண்ணு கூடுங்கன்னு சொல்லி பிளான் பண்ணி எல்லாம் அடிச்சு புடிச்சு சும்மா பிச்சுட்டு ஓடுவாங்க. அப்ப ரோபின் அந்த வழியா வந்துட்டு இருப்பா. திபு திபு திபுன்னு ஓடிட்டு இருப்பானுங்க. என்ன எப்படி ஓடுறானுங்கன்னு லுக்கு விடுவா. அவனுங்க கத்திட்டே தான் ஓடுவானுங்க. பெல்ல கண்டுபிடிச்சாச்சுன்னு அப்படியே கட் பண்ணி காட்டுறாங்க. அந்த வெயின் அப்படியே சரிஞ்சு கிடந்துச்சுல்ல, அதுக்கு அந்த பக்கம் தான் அந்த பெல்லு கிடக்கும். அதை கயிறு போட்டு இழுன்னு கண்ட மணிக்கு ஊரே சேர்ந்து இழுக்கும். அதாவது சாண்டியன் ஊர் மக்கள் மட்டும்தான். சோ அவங்க என்னதான் உசுர கொடுத்து இழுன்னு இழுத்தாலும் அந்த பெல்லு கொஞ்சம் கூட மேல வரல. இவங்களுக்கு இப்ப ஆளுங்க பத்தாது. என்ன எக்ஸ்ட்ரா பவர் கொடுத்து இழுத்தாதான் மேல வரும். இந்த கோல்டு பெல்லு தான் இவங்க முன்னோர்களோட பெருமையை சொல்லும். அதனால என்ன ஆனாலும் சரி இந்த பெல்ல மட்டும் விட்டுறக்கூடாதுன்னு வெறியோட இழுப்பானுங்க. சோ இப்படி என்னதான் உசுர கொடுத்து இழுத்தாலுமே ஒன்னும் வேலைக்கு ஆகல. அண்ணாரோன்னு பார்த்து அந்த பக்கம் இருந்து ஸ்கைபியன்ஸ் வருவாங்களா. அவங்க சாண்டியன்ஸை பார்த்த உடனே ரெண்டு குரூப்புமே மாத்தி மாத்தி சிரிச்சுக்குவாங்க. அப்புறம் என்ன சாண்டியன்ஸும் ஸ்கைபியன்ஸும் ஒன்னா சேர்ந்து தாறுமாறா பிடிச்சு இழுப்பாங்க. அந்த கோல்டு பெல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல வரும். சோ எல்லாருமே ஒன்னா இருந்தாதான் எதையும் சாதிக்க முடியுங்கிறத இதை வச்சு காட்டுறாங்க. இங்க உசோப் என்ன பண்ணுவான், ரப்பர் பேண்ட் எல்லாம் காமிச்சு ஸ்கைபியன்ஸ் அசந்து போக வைப்பான். ஏன்னா ஸ்கைப்பியால இந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. அட அப்படி ஏதாச்சும் பில்டப் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. இந்த ரப்பர் பேண்டை வச்சு அடிச்சுதான் அந்த பெரிய சைஸ் ஜெயன் ஜாக் இருந்துச்சுல்ல அதை அடிச்சே சரிச்சானாமா. உடனே அவனுங்க வாய பொளந்துருவானுங்க. அடேங்கப்பா நீங்க வேற மாதிரின்னு. இதுல வேற இந்த உலகத்துல இதே மாதிரி ஒருத்தங்கிட்ட மட்டும் தான் இருக்கும்பானா. எல்லாம் வாய பொளந்துகிட்டு அமேசிங் சூப்பர்னு சொல்லி அப்படியே அந்த ரப்பர் பேண்டை இழுத்து பார்த்துட்டு இருப்பாங்க. இதுக்கே வாய பொளந்துட்டீங்கன்னா எப்படி என்கிட்ட அயன் ஷீட் இருக்குன்னு சொல்லி விதையா காட்ட ஆரம்பிப்பான். கொஞ்சம் கொஞ்சமா கூட்டம் கூட ஆரம்பிச்சிடும். நம்மளே லேகியம் வைக்கிற மாதிரி வித்துக்கிட்டு இருக்கான். இந்த அயன் ஷீட்டை யூஸ் பண்ணி தான் அவன் கோயிங் மேரி கப்பலையே ரிப்பேர் பண்ணுவானாமா. இது கூட சரி ஓகே ஒத்துக்கலாம். ஆனா எனருவோட அட்டாக்க இதை வச்சுதான் தடுத்தானாமா. இதுதான் கிங் ஆஃப் அயன் ஷீட்னு வேற பில்டப். அவனே லைட்னிங் இந்த இரும்பு ஷீட்டை கொண்டு போய் நீட்டினா என்ன ஆகும்? கருகி புசிங்கிற மாட்டாங்க. உசோப்பு எதுக்கு தெரியுமா இதெல்லாம் வச்சு பில்டப் பண்ணிட்டு இருப்பான். இந்த மாதிரி இவங்கிட்ட இருக்க நார்மலான ஐட்டத்தை எல்லாம் பில்டப் பண்ணி கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருந்து டயல்ஸ் எல்லாத்தையுமே வாங்கலாம்னு பிளான் பண்ணுவானா. அவங்களுக்கு உசோப் காட்டின ஷீட் மத்த ஐட்டம் எல்லாம் புரியல. அவன் ஃபர்ஸ்ட் காமிச்ச ரப்பர் பேண்ட் தான் ரொம்பவும் பிடிச்சு போச்சு. சோ எல்லாருமே எனக்குன்னு கொடுங்கன்னு ஆர்வமா கேட்ட உடனே ஆஹா நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிருச்சியான்னு அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே கட் பண்ணி இங்க ஜோரோவை காட்டுறாங்க. அவன் கண்ணை மூடி பயங்கரமா போக்கஸ் பண்றான். நீர் நெருப்பு ஒளி எல்லாத்தையுமே என்னால உணரவும் முடியும் கட் பண்ண முடியும்னு சொல்லி அப்படியே கத்திய நீட்டி ஒரு போர்டு முன்னாடி இருந்த கல்லு அப்படியே ஷேப்பா ரெண்டா போயிடும். ஜோரோ எல்லாம் அந்த உலகத்துல பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேனா மாறுற வரைக்கும் அவன் முயற்சியை விடுறதாவே இல்ல. அந்த டைமுங்கும் போது உசோப்பு ஆடிக்கிட்டே வருவான். ஐ ஜாலி கிடைச்சிருத்தூன்னு. என்னடா எங்கேயாச்சும் அடி கிடைச்சிருச்சா எவ்வளவு சந்தோஷமா வர்றேன்னு கேட்பான். நான் லக்கின்னு ஆடிட்டே இருப்பானா. என்னன்னு சொல்றான் பக்கின்னு கேட்டா இந்த மாதிரி நிறைய டைல்ஸ் நான் மக்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டேன்னு சொல்லி காட்டுவான். பார்த்தா ஒரு மூட்டை நிறைய இருக்கும். அதுல இருக்க எல்லாத்துக்குமே ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு பவர். இதுல பாரு நெருப்பு வரும்னு அமைக்கலாம்
காட்டுவான். இதே மாதிரி டிஃபரெண்டா ஏகப்பட்ட டைல்ஸ் உள்ள இருக்கு. இதெல்லாம் சொல்லி சந்தோஷத்துல ஓவர ஆட்டம். ஜோரோ அதெல்லாம் கண்டிக்காம பிராக்டிஸ் பண்ணலான்ட்டு கத்தியை தூக்குவான். உடனே உசோப் ஐடியா கொடுக்குறாராமா. என்னன்னா அவன் கத்தி யூஸ் பண்றான்ல, அந்த கத்தியில வாட்டர்மெலனோட பிளேவரை ஆட் பண்ணிட்டா டெய்லியுமே அதை எடுக்கும் போது ஸ்மெல்லு சூப்பரா இருக்கும்ல. சோ என்ஜாய் பண்ணி பிராக்டிஸ் பண்ணலாம், வேணுமான்னு கேட்பான். அதெல்லாம் ஒரு ஈர வெங்காயமும் வேண்டாம்பான். அவன் அந்த டைல்ஸை வச்சு அதை பண்ண போறேன், இதை பண்ண போறேன், இப்படி பண்ண போறேன், அப்படி பண்ண போறேன்னு ஜாலியா புலம்பிட்டு இருப்பான். சரின்ட்டு ஜோரோ கிட்ட லூஃபி மத்தவங்க எல்லாம் எங்கன்னு சொல்லி கேட்பான். ரோபினி எங்கேயோ வெளியே போயிட்டா, ஆனா லூஃபி மத்த எல்லாருமே உள்ளதா இருக்காங்களாமா. அப்படி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த நோலா பாம்பு அங்க பேன்னு வாய பொழந்த மெனிக்கு கிடக்கும். ஆக்சுவலா நைட்டு பூரா டான்ஸ் ஆடி அது டயர்ட்ல தூங்கிட்டு இருக்குது. உசோப்பு பார்த்துட்டு என்னப்பா இது இன்னுமா சமைக்காம வச்சிருக்கீங்கன்னு கேட்பான். அதுக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான், ஒரே போடா போட்டு சோழிய முடிச்சிரும். ஏன் எதுக்குன்னே தெரியல, ஆனா அந்த பாம்பு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்கிற மாதிரி ஜோரோ சொல்லுவான். பின்ன 400 வருஷமா அந்த பெல் சவுண்ட கேட்கறதுக்காகவே இந்த பாம்பு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்குல்ல, அதெல்லாம் என்ன சும்மாவா? ஆமா, பாம்பால சத்தத்தை எல்லாம் கேட்க முடியுமா? எனக்கு தெரியல, ஆனா உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஏதோ காது அதுக்கு உள்ளுக்குள்ள இருக்குங்கிற மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சரி என்னமோ ஒண்ணு, இந்த பாம்பு மட்டும் மறுபடியும் எந்திரிச்சதுன்னா நம்ம கூட சண்டை போட்டு மண்டைய உடைக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஜோரோ சொல்லுவானா. அட ஆமாப்பா, பெரிய பஞ்சாயத்து பண்ணி விட்டுச்சுமா. இந்த பாம்பு கூட போராடிட்டு இருந்தது நம்ம ஜோரோ. ஏதோ உசோப்பு டைரக்டா நின்னு சண்டை போட்ட மாதிரியே பேசுவான். அது என்ன பண்ணுன்னு கூட உனக்கு தெரியாது, பில்டப் பண்ணா பண்றான்னு கேட்டா, அட அதெல்லாம் இல்லப்பா, இது ரொம்ப ரொம்ப நல்ல பாம்பும்பா, தெரியாம பேசாத, பல்லுகள் எல்லாம் தட்டி போடுவான்னு கத்துவானா. உசோப்பு சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லுவான். அதாவது இது நல்ல பாம்பாமா, இதாலெல்லாம் எந்த ஒரு பஞ்சாயத்து இல்லன்னு சொன்னோன்னு ஜோரோ காண்டாயி அடிச்சு பல்லுகள் எல்லாம் உடச்சு போடுவான்பா. கடைசியில பார்த்தா அந்த மூதேவி டோண்டைல யூஸ் பண்ணி திருப்பி திருப்பி ஒரே வார்த்தையை சொல்ல வச்சிருக்கான். ஒய்யால உன் சேட்டை தாங்க முடியலான்னு சொல்லி ஜோரோ கத்துன்னு கத்துவான். அப்புறம் தான் ஒரு மேட்டரை காட்டுறாங்க. உள்ள இருக்காங்கன்னு நம்மளுக்கு சொன்னாங்கல்ல, அவங்க ஒண்ணு வீட்டுக்குள்ளேயோ இல்ல ரூமுக்குள்ளேயோ இல்ல, எல்லாம் இந்த பாம்போட வயித்துக்குள்ளதான் இருக்காங்க. அட லூஃபி அந்த நோலா பாம்போட வயித்துக்குள்ள போய் மாட்டினப்போ எங்க போனோம்னு தெரியாம தெரிஞ்சுட்டு இருந்தான். அந்த டைமுங்கும் போது அங்க ஏகப்பட்ட கோல்டு இருந்துச்சு. சோ அந்த மேட்டர் எல்லாம் சொன்னவொடனே இவங்க எல்லாம் வந்து அள்ளிட்டு இருப்பாங்க. கோல்ட பார்த்தோன்னே நம்மளுக்கும் சரி அவங்களுக்கும் சரி செம சந்தோஷம். சூப்பர்லன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்படியே அங்க கட் பண்ணி ஷாண்டியன்ஸ் ஸ்கைபியன்ஸ் எல்லாத்தையும் காட்டுறாங்க. அத்தனை பேர்த்தோட மூஞ்சுமே அப்படியே பேய் அடிச்ச மாதிரி இருக்கு. அங்க இருக்க இடம் எல்லாமே தாறுமாறா பள்ளமாயி கிடக்கும். எதுக்காக இப்படி வாய பழந்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தா அந்த கோல்டன் பெல்லு அதை அப்படியே எல்லாருமே ஒன்னா சேர்ந்து மேல கொண்டு வந்துட்டாங்க. அந்த பிரம்மாண்டமான பெல்ல முதல்ல இப்படி முழுசா கண்ணுக்கு முன்னாடி பாக்குறதுனால எல்லாத்துக்குமே பயங்கரமான ஆச்சரியம். அவங்க வாயில இருந்து வார்த்தை கூட வரல, அப்படியே அசந்து போய் கண்ணு வைக்காம பாப்பாங்க. இதுல காமெடி என்னன்னா, இதுதான் கோல்டா, பார்க்க ரொம்ப ரொம்ப அழகா அருமையா இருக்கு, இவ்வளவு சூப்பரா இருக்கேன்னு சொல்லி எல்லாம் மாத்தி மாத்தி அதை புகழ்ந்து பேசிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த பெல் அப்படி பிரம்மாண்டமா சூப்பரா இருக்குது. அப்பதான் அதுல முக்கியமான ஒரு விஷயத்தை நோட் பண்ணுவாங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, அந்த போனகிலிஃப். இந்த கல்ல தானே இவங்க முன்னோர்கள்லாம் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கல்லு தானே அது. சரி ரைட், இதுல என்ன எழுதிருக்கு என்னன்னு கேட்டா அந்த ஊர் தலைவர் பார்த்துட்டு சில பல விஷயங்கள் என்னைக்குமே நமக்கு தெரியாம இருக்கிறது மட்டும்தான் நல்லதுங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஆனா அந்த டைம் நம்ம ரோபின் இடையில வந்து அதுல எழுதி இருக்க விஷயத்தெல்லாம் அப்படியே லைனா படிச்சுக்கிட்டே வருவா. அதை கேட்டுட்டு அந்த ஊர் தலைவரே மிரண்டுருவாரு. அதுல இருக்க வார்த்தைகள்லாம் எப்படி உனக்கு தெரியும், உன்னால அதை படிக்க முடியுமான்னு அசந்து போய் கேட்பாரா. அவன் என்ன சொல்லுவானா, இது ஷாண்டோரன்ஸ் காண்டி செதுக்கப்பட்டது, அதைத்தான் நீங்க ஆண்டாண்டு காலமா பத்திரமா பாதுகாத்துக்கிட்டே வர்றீங்கன்னு நேரா அந்த பானகிலிஃப்ட போய் அப்படியே பயங்கர டெரராவ லுகூறதோட அப்படி என்ன அதுல போட்டிருக்குன்னு கேட்டா, பொசிடன் ஒரு ஏன்ஷியன் வெப்பன், காடோட பேர்ல அது இருக்குதுன்னு சொல்லுவாளா. உடனே எல்லாத்துக்குமே ஷாக்கு. எது வெப்பனா, அதுவும் அந்த காலத்து வெப்பனா, எதை பத்தி பேசுறா, என்ன சொல்ல வரான்னு ஒண்ணும் புரியாம எல்லாம் பதறுவாங்க. அவ அத மனசுக்குள்ள படிச்சு பார்த்துட்டு எது இன்னொரு வெப்பனான்னு பயங்கரமா ஷாக் ஆவா. அட அலபாஸ்டால ஒரு பானகிலிஃப பத்தி படிச்சால, அதுல புளூட்டோனுங்கிற வெப்பனை பத்தி போட்டுருந்துச்சு. அத அந்த எருமை crocodile எடுத்து மொத்த அலபாஸ்டாவையுமே அழிச்சிடலான்னு பிளான் பண்ணா. இப்ப இங்கேயும் அதே மாதிரி ஒரு வெப்பனை பத்தி தான் போட்டிருக்கு. என்னங்கடா இது, இந்த உலகம் ஃபுல்லா ஏகப்பட்ட வெப்பன் இப்படி இருக்கும் போல, என்னென்ன கொடுமை எல்லாம் பார்க்க போறேன்னு தெரியலன்னு மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு வெளியில சொல்ல மாட்டா. நான் தேடி வந்தது எதுவுமே இதுல இல்லன்ட்டு அவ பாட்டுக்கு போவா. மனசுக்குள்ளேயே அதான் தோணும், இவ எதிர்பார்த்த விஷயம் அதுல இல்ல. சார் ரைட் அவ பாட்டுக்கு பொடி நடையா கிளம்புனா அங்க இருக்க ஒருத்தன், என்னங்க நீங்க அந்த பெரிய செவுத்துல இருக்கத மட்டும் படிச்சீங்க, அங்க ஓரமா ஒன்னு எழுதி இருக்குல்ல அதை படிக்கவே இல்லாமா, அப்படி என்ன ஓரமா இருக்குன்னு எட்டி பார்த்தா கோல்டுல அதே லாங்குவேஜ்ல எழுதி வச்சிருப்பாங்க. அதுவே செம ஷாக்கு. அண்ட் அதுல என்ன எழுதி இருக்குன்னு பார்த்தா கோல்டு டி ரோஜர்னு எழுதி இருக்கும். கிங் ஆஃப் த பைரட் ஒன் பீஸோட முத எபிசோட்ல ஒருத்தனை போட்டு தள்ளாங்களே, அந்த ஜென்டில்மேன் பைரட்டோட பேரு தான் இது. அப்படியே நம்ம ரோபினுக்கெல்லாம் அள்ளு விடும். எது கோல்டு டி ரோஜர் வந்து ஸ்கை ஐலாண்டுக்கே வந்திருக்காரான்னு. அதை விட முக்கியம் என்னன்னா, இந்த இடத்துக்கு வந்து இந்த மாதிரி லெட்டர்ல எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அவருக்கு எப்படி இந்த வார்த்தையெல்லாம் தெரியும், ஒரே மிராக்கிளா இருக்கு. என்னென்னமோ ட்விஸ்ட் வைக்கிறாங்களேன்னு பயங்கரமா அதிர்ந்து போயிருவா. அங்க இருந்த ஸ்கை நைட் என்ன ரோஜர்னு போட்டிருக்கான்னு கேட்பான். உங்களுக்கும் தெரியுமான்னு கேட்டா, நல்லா தெரியும் பாரு, ப்ளூ சீயோட பைரட் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இங்கதான் வந்தான், அதனாலதான் அவன் பேர அங்க செதுக்கி இருப்பாங்கிற மாதிரி சொல்லுவாரு. அவளுக்கு ஒரு விஷயம் தான் புரியல. அப்படின்னா கோல்டு டி ரோஜர் வந்து இந்த பெல்ல ரீச் பண்ணிட்டாரா இல்லன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதை விட ஒரு பெரிய ப்ரூஃப் தேவையே இல்லையே, அதுலயே செதுக்கி வச்சிருக்காங்களே. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவளுக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவா புரியுது. ரெண்டு டைப் ஆஃப் போனகிலிஃப் இருக்குது. ஒண்ணுல இன்ஃபர்மேஷன் இருக்கும், இன்னொன்னுல ஒரு விஷயம் எங்க இருக்குன்னு மென்ஷன் பண்ணிருக்கும். இந்த கல்லுல மட்டும் தான் இன்ஃபர்மேஷன் இருக்குங்கிற மாதிரி சொல்லுவா. அப்ப இதுல இருக்க இன்ஃபர்மேஷன் என்னங்கிற மாதிரி அப்படியே பயங்கரமா யோசிப்பாளா. அப்பதான் ஒரு விஷயமே ஸ்ட்ரைக் ஆகும், இது ரியோ பானகிலிஃப் கிடையாது. அவ்வளவுதான், ஒரு செகண்ட் அப்படியே ஆடி போயிருவா. அதுக்கப்புறம் அங்க இருக்க பெரியவர்கிட்ட இந்த பானகிலிஃபோட வேலை இதோட முடிஞ்சதும் பாலா என்ன சொல்ல வரான்னு கேட்டா, பானகிலிஃப்ங்கிற இந்த கல்வெட்டுகள் இந்த
இந்த உலகம் பூரா கண்ணா பின்னான்னு செதறி போய் கிடக்குது. அது எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து ஒரே வார்த்தையா கனெக்ட் பண்ணி பார்த்தா அது ஜஸ்ட் வரலாறு மட்டும் தான் சொல்லும். அதாவது அந்த போனகிளிஃப் எல்லாத்தையுமே ஒன்னா கனெக்ட் பண்ணா மட்டும் தான் அந்த டெக்ஸ்ட் கம்ப்ளீட் ஆகும். சொல்ல போனா அதுதான் ரியோ போனகிளிஃப். இதெல்லாம் பண்ணாத வரைக்கும் ரியோ போனகிளிஃப்னு ஒண்ணு இல்லவே இல்ல. கண்டமே நீங்க போனகிளிஃப் இருக்கும், ஆனா அது எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்த முடியாது. அப்படி சேர்த்துனா அது மீனிங்லெஸ். அப்படின்னா இந்த போனகிளிஃபோட டியூட்டி இதோட முடியுது. இதுக்கப்புறம் இதால எந்த யூஸும் இல்லங்கிற மாதிரி சொல்லுவா. உடனே அங்க இருந்த பெரிய ஒரு ஷாக் ஆயிருவாரு. அப்படின்னா எங்களுக்கு இந்த போனகிளிஃபை பாதுகாக்கிற டியூட்டி எதுவுமே இல்லையா? அப்படின்னா இந்த கன்றாவிய பாதுகாக்கணும்னு இனிமேட்டு யாரு கூட சண்டை போட தேவையில்லையே. சோ அதை நினைச்சே தேம்பி தேம்பி ஆனந்த கண்ணீர்ல அழுவாரு. அட ஏயா புசுகு புசுகுன்னு அழுகிறீங்க, எனக்கு சிரிப்பா வருது. அட ஆக்சுவலா அது ஆனந்த கண்ணீர் தான். அட என்ன சந்தோஷம்னா முன்னோர்களோட ஆசை கனவு லட்சியம்னு எல்லாமே ஃபுல்ஃபில் ஆயிருச்சு. இனிமேட்டு இதை ப்ரொடெக்ட் பண்ணும் அதை ப்ரொடெக்ட் பண்ணுன்னு வரவனை எல்லாத்தையுமே போட்டு துவம்சம் பண்ண தேவையில்லை. எல்லாத்துக்கிட்டையுமே நட்பா இருக்கலாம். அவருக்கு மெயின் சந்தோஷம் என்னன்னா இனிமேட்டு டியூட்டி பார்க்க தேவையில்லை, நம்ம வேலை இதோட முடிஞ்சது, இனி எந்த பஞ்சாயத்தும் இல்லங்கிற மாதிரி சொல்லுவாரு. ராபினுக்கும் ரொம்ப சந்தோஷம். இப்ப என்னன்னா அவ இதுக்கு முன்னாடி படிச்சாலே போனகிளிஃப்ஸ் அதோட கனெக்டிவிட்டியை இப்ப அவ கண்டினியூ பண்ணி போகணும். ஏன்னா அப்பதான் அந்த டெக்ஸ்ட் ஃபுல் ஆகும். இப்ப இங்க இருக்க போனகிளிஃபோட டெக்ஸ்ட கோல்டு டி ரோஜர் கண்டுபிடிச்சு முடிச்சிட்டாரு. அதனாலதான் இந்த கல்லோட டியூட்டி இதோட முடிஞ்சது. சோ இந்த மாதிரி இருக்க போனகிளிஃப் எல்லாம் கண்டுபிடிச்சு எப்படியாச்சும் இந்த கிராண்ட் லைனோட எண்ட்ல இருக்க ராஃப்டலுக்கு போயிடணும்பா. ஆக்சுவலா அங்கதான் ஒன் பீஸ் இருக்குது. அப்ப ஸ்கை நைட் என்ன சொல்லுவாருன்னா லூஃபிய பாக்கும்போது அவருக்கு கோல்டு டி ரோஜரை பாக்குற மாதிரியே ஒரு ஃபீலிங் ஆமா. ஒருவேளை எனக்கு தான் அப்படி தோணுதாங்கிற மாதிரி கேட்பாரு. எங்க கேப்டனோட பேரு மங்கி டி லூஃபி. அவன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஆள் தான் சொன்ன உடனே எது கோல்டு டி ரோஜர் மாதிரியே அவன் பேர்லயும் மங்கி டி லூஃபின்னு வருதா? ஐ மீன் ரெண்டு பேர்த்தோட பேர்லயுமே டி டின்னு வருது. வாட் நான்சென்ஸ். லேடிஸ் மரியாதை இல்லாம கூப்பிட்டுக்கிட்டு என்ன பண்றது? அந்த பேருக்கு பின்னாடி என்னென்ன வரலாறு இருக்குதோ நோண்டி பார்த்தா தானே அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும்பா. அந்த டைம் அந்த பெரியவர் ஏமா கண்ணு உங்க எல்லாத்துக்குமே கோல்டு வேணும் கரெக்டா? இந்த இடத்தை விட ப்ளூ சீல அது பயங்கரமான ஒர்த்து இல்லையான்னு கேட்டவனே ஆமாம்பா. அப்புறம் என்ன, இந்த மணிகுண்டுல இருந்து ஏகப்பட்ட தங்கம் சதறி போய் கிடக்குது. அது எல்லாத்தையுமே தாராளமா அள்ளிட்டு போங்க. ஆனா அதுக்காண்டி பெல்ல கேட்காதீங்க. எங்க பெல்லு கோல்டு பெல்லு அடிச்சா டங்குன்னு சத்தம் கேட்கும். அதனால அதை மட்டும் தர முடியாதுன்னு இருவாரு. ஆமா கண்டிப்பா தரணும் தானே. ஏன்னா உசுர கொடுத்து நம்மளுக்கு சண்டை போட்டு மூளைய கசக்கி பிதிக்கி நசுக்கி இந்த ஸ்கைப்பியாவை எப்படியோ காப்பாத்தி இருக்காங்க. அதுக்கு இவங்களோட நன்றி கடனா ஏதாச்சும் பண்ணி ஆகணும்ல. இதெல்லாம் சொன்ன உடனே ரோபினுக்கு செம ஹாப்பி. நிஜமா தான் சொல்றீங்களான்னு டவுட்டாவே கேப்பா. ஏன்னா திடீர்னு பல்ட்டி அடிச்சிட கூடாது. அவங்களும் ஆமாம்பாங்க. சரி அங்கங்க செதறி கிடக்கும் பொறுக்கிட்டு போலான்னு பார்த்தா அங்க பெரிய சைஸ்ல ஒரு தங்க ராடே கிடக்கும். இத சும்மா தூக்கிட்டு போக முடியாதுல்ல. அதனால துணியை சுத்தி தூக்கி கொண்டு போய் கொடுப்போம். நம்ம லேண்ட காப்பாத்தினவங்களுக்கு இத குடுக்கறதுல என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி வளைச்சு வளைச்சு பேசுவாங்க. இப்படி அங்க அவங்க கோல்ட நல்லா வாரி வழங்கிட்டு இருந்தா இங்க நம்மளுடைய கையில கிடைச்ச சில்லற கோல்டு எல்லாத்தையுமே அள்ளிட்டு வந்துட்டு ராபின் எங்க போனான்னு பயங்கரமா தேடிட்டு இருப்பான். வயிறு வேற பயங்கரமா பசிக்குது. இந்த இடமோ காலியாகி காஞ்சு போய் கிடக்குதா? திங்கிறதுக்கும் ஒண்ணும் கிடைக்கிற மாதிரி இல்ல. சரி இந்த கொரில்லா கூட்டமும் ஏஞ்சல்ஸ் கூட்டமும் எங்க போச்சு? ஆளுகளே காணோம். எல்லாம் ஒன்னா சேர்ந்து கிணத்துல குதிச்சிட்டாங்களாங்கிற மாதிரி கேட்பான். உசோப்பு வண்ட வண்டியா திட்டுவான். இப்ப எதுக்கிட்ட அவங்கள தேடுறேன்னு. ஏன்னா இவங்க எல்லாருமே கோல்டு ஆட்டையை போட்டு வச்சிருக்காங்களாமா. அவங்க மட்டும் இதை பார்த்தாங்கன்னா வர்த்தி வர்த்தி அடிப்பாங்க. அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு கோல்டு ஆட்டையை போட முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அள்ளிக்கிட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட வேண்டியதான். அவங்களால ஃபாலோ பண்ணி கீழே எல்லாம் வர முடியாது இல்ல. நமியும் கொனிசும் அங்க கிளம்புறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ரோபினை மட்டும்தான் இப்ப காணோம். வந்துட்டானா அடிச்சு புடிச்சு கிளம்பிடலாம். அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் சாப்பிடறதுக்கு இருக்காங்கிற மாதிரி கேட்பான். ஷிப்புக்கு போற வரைக்கும் பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி சொல்லிடுவான். அடே கிராதகா ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் கூறா, நாக்கெல்லாம் நமன்னு காஞ்சு போய் கிடக்குதுன்னு கெஞ்சிட்டு கிடப்பான். என்கிட்ட இருந்தா தரமாட்டேனாடா பம்பரம் மிட்டாய் மண்டையா, கப்பலுக்கு போய் தீங்கலாம் கொஞ்ச நேரம் பொறுமையாருன்னு சமாதானப்படுத்திட்டு இருப்பான். அந்த டைம் ஜோரோக்கு ரொம்ப போர் அடிச்சிருமா. அட எதுக்கு அந்த லேடிஸ் காண்டி எல்லாம் வெயிட் பண்ணிட்டு நீங்க எல்லாம் ஏதாச்சும் பண்ணிட்டு கிடங்க, நான் கப்பலுக்கு போறேங்கிற மாதிரி சொல்லுவான். நீ எப்படா இப்படி சொல்லலாம்னு எல்லாம் மாத்தி மாத்தி குமுறு குமுறுன்னு குமுறி எடுப்பானுங்க. இப்ப என்னன்னா நம்பி இல்லாம இவனுக்கு யாரு காட்டுக்குள்ள போனாலும் சரி எங்கெங்கயோ எப்படி எப்படியோ போய் கடைசியில தமிழ்நாட்டுக்கே வந்துருவானுங்க போல. அந்த அளவுக்கு கண்ட மேனிக்கு சுத்துவானுங்க. இல்ல தைரியமா கிளம்புறான்னு சொன்னால அதான் அந்த சண்டை. எப்படி எல்லாம் காட்டுத்தனமா சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அங்க ரோபின் வரத பாப்பாங்க. அவளுக்கு பின்னாடி மொத்த ஸ்கைப்பியாவுமே படை திரண்டு புகைய கிளப்பிக்கிட்டு சும்மா பிச்சுக்கிட்டு வருவாங்க. சஞ்சய்க்கெல்லாம் ரோபினை பார்த்த உடனே செம ஹாப்பி. இவங்க இங்க இருந்து கோல்ட ஆட்டையை போட்டு போகணும்னா எல்லாத்தையும் அள்ளி வச்சிருக்காங்க. ஆனா அந்த லூசு பைய லூஃபி ஏமா ரோபினே சீக்கிரமா நாங்க கோல்டு எல்லாத்தையுமே ஆட்டைய போட்டுட்டோம், சட்டு புட்டு நீங்க இருந்து கிளம்புற வழிய பாப்போன்னு கத்திட்டு இறப்பான். ஏன்டா இந்த கத்து கத்துனீங்கன்னா பின்னாடி வர்றவங்களுக்கு தெரிஞ்சிடாதாடா மூதேவி, கொஞ்சம் சைலண்டா ஆடுறாமா. சாப்ப எல்லாம் பார்த்துட்டு நடுங்க ஆரம்பிச்சிருவான். ஏன்னா வர்றது ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, ஒரு பெரிய படையே கிளப்பிட்டு வருது. சிக்குனா சிக்கன் பிரியாணி ஆக்கிடுவாங்களேன்னு பார்த்து கதறிட்டு இருப்பானுங்க. ஆனா அவங்க நம்மளுக்காண்டி ஒரு பெரிய சைஸ் கோல்டு பாரே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. துணியை போட்டு சுத்தினதுனால என்னன்னு ஒழுங்கா தெரியல. உசோப்பெல்லாம் ஏதோ கெனான கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம பண்ண தப்புக்கு நம்மள சுட்டு கொல்ல போறாங்க. அதனால சாவு கன்ஃபார்ம்ங்கிற மாதிரி கத்திட்டு இருப்பான். ஒன்னே லூஃபி இதுக்கப்புறம் இங்க இருந்தா வேலைக்கு ஆகாது, நம்ம சீக்கிரமா கப்பலுக்கு போவோம். இங்க பாத்தியா என்கிட்ட கோல்டு பேகு பூரா அள்ளி வச்சிருக்கோம், நம்ம இதுக்கப்புறம் பெரிய பணக்காரங்கப்பா. அது எல்லாத்தையுமே ஊர் மக்கள் பார்த்து எப்பா அவங்க ஆல்ரெடி கோல்டு எல்லாம் அள்ளி வச்சிருக்காங்க அப்படின்னா கிளம்ப போறாங்களா, அவங்கள விடாதீங்க புடிங்க புடிங்கன்னு கத்துவாங்க. எதுக்கு இந்த கோல்டையும் சேர்த்தி குடுக்கறதுக்கு. ஆனா நம்ம லூசு பயலுக எது புடிப்பீங்களா, சிங்கம் தாண்டா சிக்கும் சில்வண்டு சிக்காரா சில்ற பயலான்னு டைலாக் எல்லாம் அடிச்சுட்டு ஓடுவான். உசோப்பு போஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இந்த ஐலாண்டிய காப்பாத்த நாங்க உசுர கொடுத்து போராடி இருக்கோம், அதனால கொஞ்சம்
கொஞ்சம் கோல்டு அள்ளிக்கிட்டோம், அதுக்காக எங்களால வெறுங்கையை வீசிக்கிட்டு திரும்பி போக முடியுமா? அதனால நாங்க கிடைச்சதை அள்ளிட்டு வரோம்னு கத்திட்டு இருப்பாங்க. அதையெல்லாம் கேட்ட ஊர் மக்கள் என்ன லூசு தவா பேசிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு டேங்க் பண்ணாதானே நம்ம இவ்வளவு பெரிய கோல்ட கொண்டு வந்துட்டு இருக்கோம், அவங்களுக்கு புரியலையான்னு சொல்லி கேட்பாங்களா? ராபின் பார்த்து சிரிச்சிட்டு இவங்க பேசுறத பார்த்தா அவங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படாது போலாம்பா, எல்லாம் வாய பறந்துருவாங்க, அட சண்டால பயலான்னு மூடிக்கிட்டு அப்படியே தூக்கிட்டு வந்திருந்தா கூட பஞ்சாயத்து இருந்திருக்காது, மூடி வச்சு கொண்டு வந்தாதான் இப்ப பஞ்சாயத்து. சரி ரைட், என்னமோ பண்ணட்டும்னு ராபினும் அவங்க கூடவே சேர்ந்து ஓடுவா. அவங்க கையில மாட்டாம தப்பிச்சு ஓடுறாங்களாமா. என்னமா சந்தோஷம் அவங்க மூஞ்சில. எங்களை எல்லாம் யாரும் பிடிக்க முடியாதுன்னு ஜாலியா கத்திக்கிட்டே ஓடுவாங்க. கிளவுடோட எண்டு வரைக்கும் நிக்காம ஓடணும்னு தொண்டகிளிய லூஃபி கத்துறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.